இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பாக மிக பெரும் அளவில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அந்த விழாவில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு படத்தை பற்றி பேசினார். அவர் பேசியது தான் தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போய் கொண்டிருக்கு. ரஜினிகாந்த் மேடைகளில் பேசினா கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் ரஜினி தன் மேடை பேச்சாளர் ரசிகர்களை கட்டி போடுவார். அந்த அளவிற்கு சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும் அதே சமயம் கருத்தாகவும் மேடைகளில் பேசுவார் ரஜினி. அவர் படங்களோட இசை வெளியீட்டு விழாக்களாகட்டும் இல்லை மற்ற பொது நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ரஜினியின் மேடை பேச்சை அடிச்சிக்கவே முடியாது. அந்த வகையில் சமீபத்தில் ரஜினி இளையராஜாவோட விழாவில் பேசியதும் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்திருக்கு. நேற்று தமிழக அரசு சார்பாக இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இசைஞானி இளையராஜாவுக்கு இந்த பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டாங்க. இந்த விழா ஒரு சில மாதங்களுக்கு முன்பே நடைபெறுகிறது. ஜூன் மாதம் இளையராஜாவோட பிறந்தநாளை முன்னிட்டே விழாவை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் அப்போது இந்த பாராட்டு விழா நடக்கலை. இதனைத் தொடர்ந்து நேற்று பிரம்மாண்டமான முறையில் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இவ்விழா நடத்தப்பட்டது. இந்த விழா வழக்கம் போல ரஜினிகாந்த் சுவாரஸ்யமாகவும் எமோஷனலாகவும் பேசியிருந்தார். இளையராஜாவை மிக உயர்வாக பேசியது மட்டும் இல்லாமல் நட்பு பற்றி ரஜினிகாந்த் பேசியிருந்தார். ஜானி படப்பிடிப்பு தளத்தில் நடந்த சம்பவங்கள் பற்றியும், ரஜினி, இளையராஜா மற்றும் மகேந்திரன் ஆகியோர் பழகியது பற்றியும் ரஜினி மிக நகைச்சுவையாக பேசினார். அதே சமயம் இளையராஜா அவர் வாழ்க்கையில் சந்தித்த துயரங்கள் பற்றியும், அதை தாண்டி இசைக்காகவே அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது பற்றியும் ரஜினி எமோஷனலாக பேசியிருந்தார். இப்பேற்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாறு படமாக விரைவில் வர வேண்டும் என்று சொன்னார் ரஜினி. இசைஞானி இளையராஜாவின் பயோபிக் படம் விரைவிலே ரிலீஸ் ஆக வேண்டும். வேண்டுமானால் அதற்கு நான் கூட திரைக்கதை எழுத தயாராக இருக்கேன், மேலும் நானே நடிக்க தயார் என மேடையில் அறிவித்தார் ரஜினி. மேலும் ரஜினி நேற்று நடந்த இளையராஜா பாராட்டு விழாவில் ரஜினியோட ஸ்பீச் தான் ஹைலைட்டாக அமைஞ்சது. இந்நிலையில் கடந்த ஆண்டே இசைஞானி இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு படமாக உருவாக்கப்பட்ட இருப்பதா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இளையராஜா பயோபிக் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு கமல், பாரதி ராஜா உள்ளிட்ட பலர் வந்திருந்தாங்க. அப்போது விரைவிலே படப்பிடிப்பு துவங்க இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரை இளையராஜா பயோபிக் பற்றி அதன் பின்னர் எந்த ஒரு தகவலும் இல்லை. அருண் மாதேஸ்வரன் லோகேஷ் கனகராஜை வச்சு தன் அடுத்த படத்தை இயக்க போகிறாரு. மறுபக்கம் தனுஷ் தன் அடுத்தடுத்த படங்களில் பிஸி ஆகிட்டாரு. இதற்கிடையில் இளையராஜா பயோபிக் என்ன ஆனது என்றே தெரியலை. ஆனால் தனுஷ் எப்படியாவது இளையராஜா பயோபிக் படத்தில் நடித்தே தீர்வேன் என்று போராடி கொண்டிருக்காரு. இது நடக்குமா, இல்லை ரஜினி இளையராஜாவோட பயோபிக்கில் நடிப்பாரா, இல்லை திரைக்கதை மட்டும்தான் எழுத போகிறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.